சுற்றுலா பார்க்கலாம்ல. உங்கள எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. ஸோ ஊட்டி லேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, அதில் பற்றி ரொம்ப அழகான ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. எடுத்திங்கனாக்கா வந்து இது வந்து அந்த காலத்தில் ஜான் சலிவன்கிற ஃபஸ்ட்டு ஊட்டி கலெக்டரால் இது அமைக்கப்பட்டது இந்த லேக்கு. ஆனால் இந்த லேக் வந்து ஒரு மேன்மேட் லேக் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஊட்டி அந்த மலைகள் வழியாக நீலகிரி மவுண்டன்ஸ் வழியாக வழிகிற நீர்வீழ்ச்சிகளெல்லாம் வந்து சேர்த்து டேம் மாதிரி கட்டினது தான் இந்த லேக். அது வந்து ரொம்ப அழகான போட் ரேசஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ ஒரு மேஜர் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது இந்த ஊட்டி லேக்குங்கிறது. ஒரு பக்கம் ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் மரங்களும் ஒரு பக்கம் ரயில்வே ட்ராக்கும் ரொம்ப அழகான ஒரு காட்சியாக அமைந்த காட்சியை பார்க்கலாம். இந்த நதி ஆக்சுவலாக வந்து முக்குருத்தி மலைகள்லேருந்து தான் பீக்லேருந்து தான் வந்து இது ஆரம்பிக்குது. அது ஸோ ஆரம்பித்து வந்து நிறைய தூரத்துக்கு வந்து நார்த்வேர்டாக அது ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் வெஸ்ட்வேர்டாக திரும்பி நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அது பிரேக் ஆகி வருது. அதில் வந்து ரெண்டு முக்கியமாக வந்து கடைசி ரெண்டு மேஜர் அருவிகளாக அது ஜாயின் ஆகி வருது. ஒன்று வந்து 55 மீட்டர் உயரத்துலேருந்து விழுது, இன்னொன்று 61 மீட்டர் உயரத்துலேருந்து விழுது. இந்த ரெண்டுக்கு மேலே தான் மேஜராக பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி வந்து பழங்குடி மக்கள்களாலும் அந்த உதகமண்டலத்தில் இருக்கும் வாசிகளால் இது ரொம்ப ரொம்ப இது சேக்ரெட்டாக நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அருவி, நீர்வீழ்ச்சியும் நதியும் கூட அது.
பார்த்துருக்கோம் இல்லையா பல எபிசோட்ஸில். அதோட உயிர்க்கோளம், அதாவது அதோட பயோஸ்பியர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மிதமான மலைக்காடு, டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்டோட சேர்ந்த பயோஸ்பியர் தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகான ஒரு இடத்துல வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க வந்து, ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் பீக் வந்து 2623 மீட்டர்ஸ் அபவ் சீ லெவல் வந்து தொட்டபெட்டா. இது வந்து நீலகிரிஸில் அமைந்துள்ளது. ஊட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைந்துள்ளது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம போய் நம்ம ட்ரெக்கிங் தாராளமாக நம்ம போய் பார்க்கலாம். நம்ம அதை ஊட்டியிலேருந்து 31 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து முதுமலை நேஷ்னல் பார்க்கும் டைகர் ரிசர்வும் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டைகர்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு சரணாலயம் இது. ஸோ இது இங்கே வந்து நீங்கள் பார்க்குறத மிஸ்ஸே பண்ணியிருக்கக்கூடாது. இது முதுமலையில் வந்து டைகர் மற்றும் யானைகள் மற்றும் மற்ற உயிரினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஒரு வளமான ஒரு சாங்சுரி இது. அப்படிங்கிறது வந்து பொதுவாக காட்டு அப்படிங்கிறது வந்து கன்னடத்துலேயும் மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் வந்து ஜென்ரலாக வந்து மலை சார்ந்த காடுகள் இதை தான் வந்து காட் அப்படின்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து என்னன்னாக்க வந்து இந்த மலைப்பகுதி வந்து ஏறத்தாழ 1,60,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு, லென்த் வந்து 1600 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்துள்ளது. இந்த ஒரு அழகான ஜியோகிராஃபிக்கல் பேரியர் இது எங்கேருந்து எங்கே, அதாவது வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த பெனின்சுலா, நம்ம கண்ட்ரியோட நம்ம நாடோட வெஸ்டர்ன் சைட்லேருந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பேரியர், ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இது இருக்குங்க. இது அது மட்டும் இல்லை. ஸோ இதோட வந்து ரோல் என்னன்னாக்கா, இதோட 2 பக்கமும் பயங்கரமான மலைகளும் காடுகளும், காடில் சொல்லும்போது வந்து நிறைய ஃப்ளாரா அண்ட் ஃபானா அனிமல்ஸும், வகை வகையான செடிகள், மூலிகை செடிகள்லேருந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் செடிகள் வரைக்கும் இந்த மெடிசினல் செடிகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இங்கே இருக்குங்க. அது இதோட இன்னொரு ரொம்ப முக்கியமான ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர் என்னன்னாக்க வந்து, இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து வரும்போது அதில் அந்த மழை கொண்ட மேகங்கள் இருக்கிறது வந்து இந்த மலையை பார்த்த உடனே அப்படியே இது ரைஸ் ஆகி அந்த வெயிட்டு தாங்காமல் அந்த மழையாக அது கன்வெர்ட் ஆகி அது வரது வந்து ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர். ஸோ இந்த சைடு, அதாவது கடல் பக்கம் இருக்கிற சைடில் வந்து நிறைய மழையும், கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மலையில் வந்து கம்மி மழையாகவும் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா அந்த காட்சியில்? நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் இன்னொரு அழகான இடத்துல.